அத்தை, இந்தாங்க காஃபி. இந்தாங்க. அத்தை, வெண்ணிலா கிட்ட பேசுனீங்களா? அவகிட்ட பேசாம எப்படி தாமரை நல்லா இருக்க முடியும்? காலையில தான் பேசினேன். கண்ணுக்குள்ளேயே வச்சு வளர்த்த பொண்ணு திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாளா? எதையோ தொலைச்ச மாதிரியே இருக்கு. அவகிட்ட தினம் ஒரு வார்த்தை பேசினாதாம்மா மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஏம்மா, அண்ணன் நகர் என்ன ரொம்ப தூரமாவா இருக்கு? பார்க்கணும்னு தோணுச்சுன்னா நம்ம கார் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே? இதேமா யோசிச்சுட்டு இருக்க? இருக்கட்டும்பா, இன்னொரு வீட்டுக்கு வாழ போயிருக்கா. நாம பொசுக்கு பொசுக்குன்னு அந்த வீட்டுக்கு போய் நிக்க முடியாதுல்ல. அது மரியாதையாவும் இருக்காது. அதான் போன்ல பேசிக்கிறோம்ல, அது போதும். அக்கா, வா மல்லிகா. நீ உட்காரு, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீ உட்காரு. என்னம்மா, கோயிலுக்கெல்லாம் நல்லபடியா போயிட்டு வந்துட்டீங்களா? சாமிலாம் நல்லபடியா கும்பிட்டீங்களா? சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டாச்சு அத்தை. என்ன மல்லிகா, தாமரையை கோயிலுக்கு விட்டு போனது மனசு தாங்கலையா? உடனே கிளம்பி வந்திருக்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்க்கா. அதான் வந்து இறங்குனதும் கிளம்பி வந்துட்டேன். என்ன முக்கியமான விஷயம்? கோயிலுக்கு போற வழியில ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுக்கா. ஐயோ, அசம்பாவிதமா? என்னாச்சு மல்லிகா? அது அசம்பாவிதம்னு சொல்றதா இல்ல அதிர்ஷ்டம்னு சொல்றதான்னு எனக்கு புரியவே இல்ல. ஆனா நடந்தது என்னால இது வரைக்கும் நம்பவே முடியல. என்னாச்சு மல்லிகா? குலதெய்வம் கோயிலுக்கு போற வழியில நாங்கெல்லாம் ஒரு இடத்துல சாப்பிடலான்னு வண்டியை நிறுத்தினோம். அந்த இடத்துல ஒரு பலூன் கடை இருந்துச்சு. அகல்யா பாப்பா பலூன் வேணும்னு கேட்டதும் உமா நீ வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போனாங்க. போன இடத்துல குழந்தை காணாம போயிடுச்சு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு மல்லிகா? அக்கா நீ நம்பவே மாட்டக்கா, யாருமே நம்ப மாட்டாங்க. அங்க அச்சசல் கோகிலாணி மாதிரியே ஒருத்தங்க இருந்தாங்கக்கா. என்னடி சொல்ற? நம்ம கோகிலாணி மாதிரியா? நிஜமாவா சொல்ற? அக்கா இன்னும் அந்த பிரமிப்புல இருந்து என்னால வெளியிலேயே வர முடியலக்கா. இப்படி எல்லாம் நடக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்படியே அச்சசல் நம்ம கோகிலாணி மாதிரியே தான் இருந்தாங்க. அதுவும் இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம். நம்ம பாப்பா என்ன செஞ்சுட்டா தெரியுமா? நேரா அவங்க காலை கட்டி புடிச்சு அம்மா அம்மான்னு அழுது கல்யாணத்தையே நிறுத்திட்டா. ஐயோ, நாங்க ஒரு பக்கம் குழந்தைய காணோம் தேடிட்டு இருக்கோம். அங்க அகல்யா பாப்பாவால ஒரு கல்யாணமே நின்னு போச்சு. அவங்க எல்லாம் பயங்கர கோபத்துல இருக்காங்க. அப்புறம் நாங்க போய் அவங்கள பார்த்து பேசி மன்னிப்பு கேட்டு அகல்யாவை கூட்டிட்டு வந்தோம். சரி மல்லிகா, அவங்க நம்ம கோகிலாணி மாதிரியேவா இருந்தாங்க? அவங்க கோகிலா அண்ணியே தான்க்கா, அப்படிதான் சொல்ல முடியும். பேரு மட்டும்தான் வேற. இப்ப கூட அவங்கள நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்குக்கா. சரி, அவங்க பேர் என்ன மல்லிகா? அல்போன்ஸ் மேரி. அல்போன்ஸ் மேரியா? அவங்க ஒரு கிறிஸ்டியன், அது ஒண்ணு மட்டும்தான் வித்தியாசம். நெத்தியில பொட்டு இல்ல. அவங்க ட்ரெஸ்ஸிங் வேற மாதிரி இருக்கு. நல்ல பளிச்சுன்னு சரளமா இங்கிலீஷ் பேசுறாங்க. அதை தவிர வேற எந்த வித்தியாசமும் இல்ல. உலகத்துல ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதான் போல இருக்கு. ச்சே, நான் வராம போயிட்டேனே. கோகிலா எப்பவுமே என் மனசுலதான் இருக்கா. அவ என்னதான் சண்டை போட்டிருந்தாலும், என்னதான் என்ன திட்டி இருந்தாலும் அவளை என்னால மறக்கவே முடியாது. அவளை மாதிரி கோவக்காரியும் கிடையாது, அவளை மாதிரி குணமுள்ளவளும் கிடையாது. பத்ரகாளி மாதிரி அவ ஆங்காரி. புருஷன் மேல ரொம்ப பாசம் உள்ளவ. அவகிட்ட எந்த குறையுமே நம்ம சொல்ல முடியாதே. ஆமா தாமரை, என்னாலையும் கோகிலா அவங்கள மறக்கவே முடியாது தாமரை. நம்மளை பார்க்கும் போதெல்லாம் வெகுளியா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க பாரு, அது சான்ஸே இல்லை. அது சாகுற வரைக்கும் நம்மளால மறக்கவே முடியாது. அது நீங்கெல்லாம் கோகிலா நினைப்பாவே இருக்கீங்களா? அதான் அந்த கடவுள் கோகிலா மாதிரியே ஒருத்தையே உங்க கண்ணுல காமிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த அல்போன்ஸ் மேரி கல்யாணம் நம்ம பாப்பாவால நின்னு போச்சுன்னு சொன்னியே, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சரியாயிடுச்சா? தெரியலக்கா. நாங்க கிளம்பும் போது மாப்பிள்ளை வீட்ல இருந்து மறுபடியும் பேச வரேன்னு சொன்னாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஐயோ,
அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நல்லபடியா அந்த கல்யாணம் நடக்கணும். ஏம்மா மல்லிகா அந்த பொண்ணு கோகிலா மாதிரியே இருக்குன்னு சொல்லுதே. நாம வேணா ஒரு 8 போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாமா? அம்மா ஆ? நம்ம அகல்யாவால தான் அந்த கல்யாணமே நின்று போயிருக்கு. அவங்க அந்த வருத்தத்துல இருப்பாங்க. எதுக்குமா நம்ம அங்க போய் நின்று தேவையில்லாம மேற்கொண்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்? அத்தை, அவங்கள நம்ம பார்க்கணும்னு விதி இருந்துச்சுன்னா அது நிச்சயமா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. கடவுள் அவங்கள நமக்கு காட்டுவாரு. ஆமென். ஆமென். சின்ன வயசுல இருந்து அவளுக்கு ஜீசஸ்னா உயிருமா. பிரேயர் பண்ண உட்காந்தானா அவளுக்கு நேரம் போறதே தெரியாது. மணிக்கணக்கா பிரேயர் பண்ணுவா. அவளுக்கு போய் கர்த்தர் இப்படி ஒரு சோதனை கொடுத்திருக்காரு. அவங்க அப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து பேர பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது கடைசி வரைக்கும் கொடுத்து வைக்காமையே போய் சேர்ந்துட்டாரு. எனக்காவது அந்த குடுப்பனை இருக்கும்னு பார்த்தா எனக்கு இல்லாம போயிடும் போல இருக்கே. அம்மா, ஒரு கல்யாணம் நின்னு போனா என்னம்மா? ஊர் உலகத்துல கல்யாணம் நின்னு போறதே இல்லையா? நாம ஏன் இதுக்காக கலங்கி போய் நிக்கணும்? நாம இருக்கிற வசதிக்கு ஏன் உடனே அடுத்த மாப்பிள்ளைய பார்த்து வர முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சிடக்கூடாது? எனக்கும் அதான் தோணுது ரெஜினா. நம்ம கிட்ட என்ன குறை இருக்கு? எதுக்காக நாம திகச்சு போகணும்? இப்பவே ஆள்பட்டுக்கிட்ட சொல்லி உடனே அடுத்த மாப்பிளைய பார்க்க சொல்லுவோம். சரிம்மா, வாங்க. ஆ. ஆல்பர்ட், ஆல்பர்ட், அக்கா, என்னக்கா? நம்ம மேரி கல்யாணம் திடீர்னு நின்னு போனது வருத்தமா இருக்குப்பா. அவளை இப்படியே வீட்ல வச்சிருக்கிறது எனக்கு சரியா படல. ஏற்கனவே அவ கன்னியாஸ்திரி ஆகணும்னு முடிவு பண்ணவ. ஒரு வழியா பேசி அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கோம். இந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தாலும் மறுபடியும் அவ அந்த முடிவுக்கே போயிடுவா. நடந்தது நடந்து போச்சு. நாம ஏன் அவளுக்கு சட்டு புட்டுன்னு அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணக்கூடாது? ஆமா ஆல்பர்ட், அடுத்த முகூர்த்தத்திலேயே மேரி கல்யாணத்தை நடத்தணும். நீ இதாப்பா அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். என்ன ஆல்பர்ட்? அந்த முடிவுக்கு நான் ஏற்கனவே வந்துட்டேக்கா. பாருங்க, நம்ம மேரிக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம நம்ம மேரி கல்யாணத்தை நிறுத்திட்டு போனாங்க பாருங்க அந்த செபாஸ்டின் குடும்பம். அந்த குடும்பம் தலை குனிகிற மாதிரி அடுத்து ஒரு வரன் பார்க்கணும்னு நான் ஏற்கனவே திருமணம் பண்ணிட்டேன். நம்ம கிறிஸ்டின் மேட்ரிமோனி எல்லாம் தேடி 2-3 மாப்பிள்ளையும் பார்த்து வச்சிருக்கேன். அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு ஒரு நல்ல மாப்பிள்ளைய முடிவு பண்ணிடலாம். ஆல்பர்ட், இப்பதான் இதை உங்ககிட்ட நாங்க சொல்லணும்னு நினைச்சோம். அதுக்குள்ள நீ மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டியப்பா. உன் மனசு யாருக்குமே வராது ஆல்பர்ட். அம்மா, நான் இந்த குடும்பத்துல ஒருத்தம்மா. நீங்க சொல்ற வரைக்கும் நான் காத்திருக்கணுமா என்ன? மேரி யாரு? என் அக்கா பொண்ணு தானே.
அவளோட மாமங்கிற முறையில நான் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியாதா? மாமா உயிரோட இருந்த வரைக்கும் எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாம இருந்துச்சு. என்னோட சின்ன மகன் பண்ண ஒரு சின்ன தப்பால மாமா எங்களை ஊரை விட்டே ஒதுக்கிட்டாரு. எங்க சொத்தையெல்லாம் வித்துதான் அந்த ஊருக்கான தண்டனையே எங்களால கட்ட முடிஞ்சது. எல்லாத்தையும் இழந்து கடைசியில தெருவில் வந்து நின்றுட்டு இருந்தோம். மாமா தவறுனதுக்கு அப்புறம் அதை எதையுமே மனசுல வச்சுக்காம எங்களை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அரவணைச்சு வச்சுக்கிட்டீங்க பாருங்க. இந்த குடும்பத்துக்காக நான் இதை கூட பண்ணலன்னா எப்படி? அப்புறம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மேரிக்கு சீக்கிரமே ஒரு நல்ல மாப்பிளைய பாக்குறோம். அடுத்த முகூர்த்தத்திலேயே ஜாம்னு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். உனக்கு ரொம்ப பெரிய மனசு ஆல்பர்ட். கர்த்தர் உனக்காக இன்னும் பெரிய இடத்தை உண்டு பண்ணி தருவாரு. ரொம்ப நன்றிமா. சரி, நாங்க போய் சாப்பாடு ரெடி பண்றோம். ஆ. ம்? வாப்பா. அப்போ பழசையெல்லாம் மறந்துட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நடந்த எதையுமே நான் மறக்கல. நடந்த ஒவ்வொன்னையும் யானை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இழந்தது எல்லாத்தையும் கைப்பற்றாம விடவே மாட்டேன். எனக்கு பெரிய இடத்தை இனி கர்த்தர் உண்டு பண்ணி தர வேண்டியதில்லை. அதை எப்படி உண்டாக்கணும்னு எங்களுக்கே நல்லா தெரியும். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பாருங்க. ரீட்டா, கல்லு ரெடியா? எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் வா. வா வா வா. பீட்டரையா, என்னைக்கு நம்ம வீட்ல கல் இல்லாம இருந்துச்சு? முன்னாடி முழு நேரம் இதுதான் தொழிலு. விடிஞ்சா ஒரு பெரிய பானையில கல்ல வச்சுக்கிட்டு வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருவேன். ராத்திரி 10-12 மணி வரைக்கும் வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கும். உங்க அப்பா தான் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மேரி வீட்டுக்கு வா, வீட்டு வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு சேர்த்து விட்டாரு. இப்ப உங்களுக்கு அப்பாவுக்கு மட்டும்தான் இந்த கல்லை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு மரத்து கல்லு. இது அப்படியே குடிச்சிங்கன்னா உடம்புக்கு நல்லா இருக்கும். தென்னங்கல் குடித்தால் கண்ணம் கதுப்பேரும், ஒரு மரத்து கல் குடித்தால் அடிமரமாய் உடம்பு வரும், பனை மரத்து கல் குடித்தால் கடவெழும்பும் இரும்பாகும். இந்த பாட்டை நீங்க கேட்டது இல்லையா? இதுக்கு பாட்டெல்லாம் வேற இருக்கா? அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கல்ல கொடு. கொண்டா கொண்டா. ஆஹா, சூப்பர். சூப்பரா இருக்கு. ஓய் டாடி, வாங்க வாங்க. சூப்பர் டாடி கல்லு. அட என்ன ரீட்டா, என் மகனுக்கு ஒரு மரத்து கல்ல இறக்கி கொடுத்து மயக்கி வச்சிருக்க போல இருக்கு. இல்லங்க ஐயா, கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும், நேரா இங்க வந்து உட்கார்ந்துறான். பீட்டர் ஐயா கல்லுக்கெல்லாம் மயங்குற ஆளா என்ன? அவரு பெரிய வேட்டைக்காக காத்துக்கிட்டு இருக்க சிங்கம். இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் மயங்க மாட்டாரு. சரி சரி, உன் கையால ஒரு கலையன் கல்லு கொண்டு வந்து கொடு. எங்க குடிச்சாலும் உன் கையால குடிக்கிற கல்லு மாதிரி சந்தோஷம் வேற எங்கேயும் கிடையாது. உங்களுக்கு இல்லாமல ஐயா, இருங்க எடுத்துட்டு வரேன். போ போ. கல்லாது கொஞ்சம் அடிச்சு பாருங்க. செம்ம சரக்கு, அப்படியே கும்மு நேரம்.
விஷயத்தை கேள்விப்பட்டியா ரீட்டா? அந்த மேரியோட அத்தா ரெஜினா அவ எனக்கு உத்தரவு போடுறா, என் பொண்ணு மேரிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கொடுன்னு. என்ன பார்த்தா என்ன மாப்பிள்ளைய புடிச்சு கொடுக்குற புரோக்கர் மாதிரியா தெரியுது? அதானே நான் யாரு, எப்படி வாழ்ந்த தெரியாத அவளுக்கு? நீங்க தானே அவங்களுக்கு எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க வேற யார்கிட்ட போய் கேட்பாங்க? உங்ககிட்ட தானே கேட்பாங்க. ஆ? அவங்களுக்கு ஃபேக்டரியை நிர்வாகம் பண்றதுக்கு நாங்க வேணும், ஆ சொத்தெல்லாம் பராமரிக்கிறதுக்கு நாங்க வேணும், ஆ கரெக்ட். காய்கறி வாங்கி கொடுக்கறதுல இருந்து கமர்ஷியல் டாக்ஸ் கட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் நாங்க 2 பேரும் தான் பார்க்கணும். ஆனா மாப்பிள்ளை மட்டும் வேற எவனோ ஒருத்தன் வருவானா? கரெக்டா சொன்னப்பா, கரெக்ட். நாங்க சொத்தெல்லாம் பாதுகாத்து வைக்க அத வேற எவனோ ஒருத்தன் வந்து ஆள்வானா? என்ன எங்க 2 பேரையும் பார்த்தா கேனைய மாதிரி தெரியுதா அவளுக்கு? இத்தனைக்கும் மேரி என் அத்தை பொண்ணு. அந்த வீட்டில் தான் நானும் இருக்கேன். என்னைக்காச்சும் நம்ம மருமகனாச்சே இவனும் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருக்கானே, இவனுக்கு ஏன் நம்ம மேரியை கட்டி வைக்க கூடாதுன்னு அவங்களுக்கு தோணிச்சா? வேலைக்கு நான் பீட்ரு, துணைக்கு நான் பீட்ரு. ஆனா மேரியை கல்யாணம் பண்ணி அந்த சொத்தெல்லாம் ஆண்டு அனுபவிக்க எவனோ ஒருத்தன் வருவானா? அதை நாங்க பார்த்து வேடிக்கை பார்த்துருக்கணும். இது என்ன நியாயம்? நம்மள பார்த்தா அலட்சியம்டா, திமிரு திமிரு. கரெக்ட். நம்ம பார்த்து கை கட்டி நின்னவங்க தானே இவங்களை எப்படி நமக்கு சமமா பாக்குறதுங்கிற இளக்காரம். இளக்காரம் வா, நீ எதுக்கு இப்ப இதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன தலையெழுத்தா? அடையாண்டா, பட்டுனி என் பையனுக்கு மேரிய கட்டி கொடுன்னு சொல்ல வேண்டியதுதானப்பா. பீட்டர் ஐயா, இதெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ற வேலை இல்ல. ரெஜினா அம்மாவும் அந்த பாட்டி அம்மாவும் அன்பா இருந்தாலும் ரொம்ப தெளிவானவங்க. இந்த வேலையெல்லாம் ரொம்ப கவனமா பண்ணணும், இல்லனா எல்லாமே கெட்டு போயிடும். விஷயம் தெரிஞ்சுதான் அப்பா கொஞ்சம் கவனத்தோட இருக்காங்க. நீங்க கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா இருங்க. மேரிதான் இனிமே என் பொண்டாட்டின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் வந்து அவளை பொண்ணு பார்க்கும் போது எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? இதுக்கெல்லாம் வெக்கமே இல்லாம கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு நான் தான் கல்யாணம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப அவமானமா இருக்கு தெரியுமா? டேய், பொண்ணு பார்க்க வராங்க, ஆனா எதுவாச்சும் கல்யாணத்துல முடிஞ்சுதா? எல்லாத்தையும் பாதியிலே கலைச்சு விடல. இப்ப நடந்த கல்யாணத்தை எடுத்துக்க. அந்த கல்யாணத்துல தற்செயலா அந்த குழந்தை வந்து அம்மான்னு கட்டி பிடிச்சுதான் நின்னு போச்சுன்னு வச்சுக்க. அப்படி இல்லைனாலும் அத கலைக்கிறதுக்கு நாம ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சிருக்கலையா? மேரிக்கும் பீட்டருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு நான் மேரி கிட்ட சொல்றப்போ அவங்களுக்கு அதுல மறுப்பே வரக்கூடாது. அது வரைக்கும் அவங்க வீட்டுல ஏதாவது கல்யாணம் ஏற்பாடு பண்ற மாதிரி பண்ணிட்டு கலைச்சு விட்டுக்கிட்டே இருப்போம். அதான்டா நம்ம வேலை. சரிப்பா. பீட்டர் ஐயா, நீங்க ஒண்ணும் வெசனப்படாதீங்க. நானும் உங்க அப்பா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த மேரியை யாரும் கட்டிட்டு போக முடியாது. மேரி என்னைக்கும் உங்களுக்கு தான். சூப்பர் சூப்பர். டேய், மேரியும் உனக்கு தான், கோடிக்கணக்கான சொத்தும் உனக்கு தான். நீ கவலையப்படாதடா. சூப்பர் சூப்பர்ப்பா. அப்பா, அந்த சொத்தெல்லாம் என் கைக்கு வந்து சேரணுங்கிற கனவுல தான்ப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன ஏமாத்திராத. ஆமா, சொல்லிட்டேன். உனக்கு இருக்கிறது வெறும் கனவு மட்டும்தான்டா. ஆனா எனக்கு இந்த கனவோட பழி வாங்கணுங்கிற பெரியும் பகையும் சேர்ந்துருக்குடா. அது கலைஞ்சு போறதுக்கு நான் விடவே மாட்டேன். ரீட்டா ஐயா, அந்த வீட்டுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எனக்கு தெரியாம ஒரு குண்டூசி கூட அந்த வீட்டுல நகரக்கூடாது. ஐயா, நான் உங்க விசுவாசியா, உங்க அடிமை. உங்களுக்கு தெரியாம அந்த வீட்டுல எதுவுமே நடக்காதியா. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ரீட்டா, எனக்கு இன்னும் கொஞ்சம் கல் எடுத்துட்டு வா போ. ஏய் பீட்டர், குடிச்சது போதும். இந்த பார், எதுலயும் ஒரு அளவு இருக்கணும். பாப்பலாம். பாய்.
கதை சொல்லி தூங்க வைப்பேன். இப்ப ஏன் நீ தேவையில்லாம குழப்பிக்கிற? வா வீட்டுக்குள்ள போலாம். நான் வரல. என்ன வேணுங்க. எனக்கு எங்க அம்மா